1,30,000. ஆமா 100ல இருந்தாங்கப்பா. என்னாச்சியா? என்னாச்சு? அஜித் லைட்டா புடி. சாமியை பிடிப்பா. சாமியை பிடிக்கணும். கலட்டி வச்சுட்டு வா. அவரே சாமி தானா? இது என்ன நிலமுங்க? இது நிலம் இல்ல, சிமெண்ட் காங்கிரீட் மேடை. இது என்ன வனம்னு கேட்டேன். இது வந்து இது வனம் வந்து 6,500 ரூபா. மேல இருக்க எம்கேஆர் மட்டும் 3 ரூபா. அதை கேட்கலங்க. இடம் என்ன இடம் அப்படின்றத கேட்டேன். இடம் வந்து என்னன்னா 3 பார் 7. என்னய்யா 3 பார் 7? என்னப்பா எப்பப்பா வந்த? நல்லா இருக்கியாடா? சரி இப்போ வா ஓடுறியா? சரி போ. அவருக்கு மட்டும் விபூதி அள்ளி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு சொந்தமான யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு சொந்தமான நிலம் சொல்றீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க வேலை? உங்களுக்கு என்ன வேலை? ககன மார்க்கமாக வருகிற பொழுது அற்புதமான ஓசை. தகரம் வாங்கிட்டு வந்தீங்களா? ககனம் ஐயா. தகனம்னா காற்று வழியாக வருகின்ற பொழுது அற்புதமான ஓசை கேட்டனையா? யாரு நீங்க? ஆமா. எந்த ஊர்லயாவது எலிச்சா போய் உட்காந்து அவன் போய் சொல்லணும். நீ காத்துலயே வந்தீங்களாக்க? ஆமாங்க. என்னையா அவனே குட்டியான இழுக்கும் போதே போக கக்குது, காத்துல வந்தோம்ன்ற. எங்க காத்து வழி வரக்கூடியவன் தாயா நானு. நீங்க? ஆமா. கதையில அட காத்துல வந்தீங்களா? ஆமாங்க. காத்துல வந்த காத்தவராயா? ஆரியா காத்தவராய. ஓ நாரதா? நாரத முனிவனியா. சரி, என்ன சொல்லி வாக்க வந்தீங்க? ஓசைக்கு சொந்தக்காரி யார் என்பதை காண்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளவு வேஜில உனக்கு என்ன தெரியும்னு நாரதர் வேஷம் போட்டிருக்கேன். ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு பேசுறீங்க? எல்லாமே தெரியும். எது பாடினால் பாடுவீங்களா? 18 புராணம், இதிகாசம், திருக்குறள், இல்ல கவி பாடினாலும் பாடுவீங்களா? நீ பேசுறது எனக்கு எரிச்சலாத்தியா இருக்கு. பாடுவைகளா கலான்னு ஏன் அடுத்த முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்க? கலான்னு ஒரு சுமிதா சொல்லு. ஏன்னா டீ சாப்பிட்டு பேசுவோமா? ஜீத் டென்ஷன் ஆகியது. புரு காபி இருக்கா ஐயா? பூஸ்ட்ல எங்க இருக்கா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் என்னைய பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல நான் இவரை சும்மா விடலாமா? ஏன் ஜமத்தூர் கூட விட்டு? எனக்கு தெரிஞ்சதை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதனால பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே எமக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அபய மூதாட்டி பாடினாலே எங்க பாடுங்க பாப்பா. சுவாக. என்னையா சுவாக? நீ ஓதுனதுக்கு நான் சுவாக சொல்றேன். கவி பாடுறேன்யா. கவி பாடுற நெய்யா? கவி பாடுனேன் நானு. இது கவியா? ஆமாங்க. கவி கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டாதே நான் சொல்லுவேன். கவியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பேசி அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நிலமாகப்பட்டதோ குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல தேவர்களும் ரிஷிமார்களும் வந்து வேள்வி செய்வது வழக்கம். வேள்வினா என்ன? யாகம் செய்வது வழக்கம். எதற்காக யாகம் செய்யறோம்? உலக மக்கள் நலன் வேண்டி யாகம் செய்யறோம். ஆமா. ஆனா மக்கள் தீச்சட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஓ, தீச்சட்டி எதுக்கு எடுக்கிறாங்க? நல்ல கொஸ்டின். தீச்சட்டி என்ற தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? ஆமா, குத்துச்சட்டி எடுத்திருக்கலாம், ஒரு அண்டாவை சுடுமாட கொட்டி ஓடி இருக்கலாம். ஆனால் பெண் தெய்வத்துக்கு மட்டும்தான் தீச்சட்டி. ஆமாங்க. ஏன் எடுக்கிறாங்க? அப்படிதான் உங்களை கேட்டிருக்கேன். மறுபடியும் ஏன் எடுக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா? சொல்ல விடு, நீ ஏன் பயப்படுற? சொல்ல தெரியாத எனக்கு? சொல்லுங்க. தீச்சட்டி என்றால் என்ன? தீ காமெடியை பிக்கிறேன். ஆனந்த கொண்டு போய் அவன் காலில் விழுந்து விழுதி வாங்கிட்டு சொல்லு. போஸ்ட் மரத்தில் அரைச்சுக்கிட்டே பின்றான்டா. காமெடியை சலிக்கிறியா? இவன் காமெடியை எரிக்கிறியா? தீ சொல்ற தம்பி, இது எனக்கு தெரியாதா தம்பி? இந்த நக்கல் இதெல்லாம். தீச்சட்டி எடுப்பதற்கு காரணம் இந்த மேடையில் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மனிதன் என்னாச்சு அவனுக்கு? தீச்சட்டின்னு சொன்னீங்களா? ஆத்தா இறங்கிட்டா. தீச்சட்டினால ஆத்தா இறங்கி வந்தா. போடா கோத்தா. அப்ப இவர் சொல்லுவார் நினைக்கிறீங்க. வாயா ஏய்
இல்லை எந்தூரடா சாமி அதுவா ஆடி அதுவா நின்றுச்சு. அப்பெல்லாம் ஒரு வய ஆடினேன் 70 பேர் குடிச்சு அவனுக்கு ஆட்டம் நிற்கலை. இந்த வந்த ஜோரில் போயிட்டேன். எதுவும் ஷூ கடிச்சு பிடிச்சா என்ன எஸ்கேஆர் உன் நாடகம் இப்படி பொலந்தாப்புல இருக்குன்னு பார்க்குறியா? 1 மணி வரைக்கும் தான் நாடகம். அப்புறமேல நாடகம் சொல்லுங்கய்யா. சொல்றேங்கய்யா சொல்லுங்க. தீச்சட்டி ஏன் எடுக்கிறோம்னா கையில தாங்கும் போது தீச்சட்டி என்ன செய்யும்? சுடும். இந்த பாப்பா நீ சொல்லுதா? இந்த எங்க அத்தா அத்தா நீ சொல்லு ஏன் எடுக்கிறாங்க? அதுவே யோசிக்குது. ஏன் எடுக்கிறான்னு தெரியுமா? எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த சூட்டை தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்குமோ அப்போ வாழ்க்கையில எதையும் கடந்து நீ போயிருவேன்னுதான் ஆத்தா அருள் கொடுக்குமா. அதனாலதான் தீச்சட்டி எடுக்கிறா. கை தட்டுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் வீட்டுக்கு எந்திரிச்சுக்கோங்க. சோத்து புல்ல அடிச்சு விடுங்க. வர வர பால்வாடி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. பரவாயில்ல, அழகா சொல்றீங்க ஐயா. அழகா சொல்றதுன்னா பவுடர் அழிச்சிட்டு வரவா? ஏன்னா தீச்சட்டி எதுக்கு எடுக்கிறோம்? அதைத்தான் சொல்லிட்டேன் மறுபடியும். அப்படியே எடுத்து செலுத்தியாச்சியா, அப்புறம் போய் வெறுஞ்சட்டி எடுத்துட்டு வர ஏன் உன்னையோட. சரியா? அப்ப எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பத்தியா காலேஜ் ப்ரொஃபசர் நிரூபிச்சிட்டார். எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க நீங்க. சொல்லுங்க சாமி, என்ன கேட்டாலும் சொல்லுவேன். வெத்தலையில பாருங்க. யாரு வெத்தலையில? வெத்தலைங்க. வெத்தலையா? வெத்தலையில காம்பை முனியவை எதுக்குங்க கிள்றோம்? நல்ல கேள்வி. வெத்தலையில காம்பையும் நுனி ஏங்கிள்றான். ஆமா. மொத்தத்தையும் கிள்ளி போட்டா அப்புறம் எப்படி தும்ப? கை தட்டலாம். மொத்தத்தையும் கிள்ளி போட்டா எப்படி சாப்பிட முடியும்? என் தம்பி கை தட்டேன் சிங்க குட்டி. முனியவும் அடி ஏன் கிள்றோம் தான் நான் கேள்வி. ஏன் அத போடா செகுட்டு அதைத்தானடா சொல்லிக்கிட்டு இருக்காரு. காம்பையும் நுனி ஏங்கல்றா. எல்லாரும் அமைதியா இருங்க. தம்பி போஸ்ட் மரம் சொல்லுப்பா. ஊத்து ஊறல, நகைச்சுவை ஊத்து ஊறல. அவன் இந்த ஓசிட்டி கீழே விழுந்துருன்னு பாக்குறேன். ஏங்கல்றோம்னா காம்பாகப்பட்டது சிவன். சரிங்க. நுனியாகப்பட்டது பார்வதி. சரிங்க. பார்வதியும் சிவனையும் ஏன் கிள்ளி மண்ணுல போடுறாங்கன்னா இந்த மண்ணிலே இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எதுக்குத்தான் வர்ற? இங்க வாரு. காமெடி பொழக்கிறேன். இவர் யாரியா? நீ அடுத்த மேடையில வாப்பா. இல்ல இவர் யாரு? உனக்கு லங்கோட போட்டு இறக்கிறேன். இவரு அவரெல்லாம் சொல்லாது. இவர் பெரிய ஆளு. பாக்கத்தே ஆளு இப்படி பெரிய ஆளு. அப்ப இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். என்னன்னாலும் கேளுங்க. சொல்லலாட்டி என்னையா சொல்ற? செருப்பு கழட்டி அடிக்கலாம்ட்டாரு. ஊத்த வேண்டானங்க. கேளுங்க. ஏன் அங்கிட்டு இருந்தா அடிக்க முடியுமா? அப்பதான் எதுவா இது தோதா இருக்கும். சரிங்க அடிங்க. கேளுங்க. இங்க வாயா. என்ன டெய்லருக்கு அளவு எடுக்கிற மாதிரி இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப. எல்லாரும் எங்க போவோம்? எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம். ஆமாமா. குறைகள்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆலயத்துக்கு போவோம். போவோம்ல. எல்லா ஆலயங்கள்லயும் அபிஷேகம் நடக்கும். ஓம் சுக்லாம் அது ஓதுவாராகப்பட்டவர் வேதம் ஓதக்கூடியதியா? அப்படிலாம் ஓதுவாங்க அபிஷேகம் பண்ணும் போது. அபிஷேகம் பண்ணும்போது எப்படியா ஓதுவாங்க? ஆமாங்க. அப்படி ஓதுவாங்க. ஆமாம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் கிடையாது. எங்கேயா சொல்லியா வாப்போம்? எல்லா ஆலயத்திலையுமே வேதம் ஓதுவாங்க. ஆமா, வேதம் எல்லா ஆலயத்துக்கும் ஓதுவாங்க. ஆனால் எல்லா ஆலயத்திலும் அபிஷேகமும் வைப்பாங்க. ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் வைக்க மாட்டாங்க. என்ன ஆலயம்? என்ன மறுபடியும் என்கிட்ட கேட்கிற என்ன ஆலயம்னு? அதைத்தானே கேட்கறீங்கன்னு கேட்டேன். அதைத்தானே கேட்கிறேன். சொல்லியா? அதைத்தான் சொல்லுவார். ஏன்னா அபிஷேகம் என்பது ஆலயங்கள்ல வழக்கமா நடக்கும். வழக்கமா நடக்கும்ல. ஆனா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏன் ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் நடக்கல? அதைத்தானே உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லியா? நீ சொல்லலாம். பல காரணங்கள் உண்டு. ஆமா. ஏன்னா அபிஷேகம் பண்ணாத ஆலயங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லியா? ஒரே ஒரு ஆலயத்துல எதற்காக அபிஷேகம் வைக்க மாட்டாரு? என்ன எனக்கு இருக்கு பிடிச்சிரும் போலையா? என்னையா? ஏய்
வா நீ சொல்லியா வாயா. அதுதானே கேக்குறீங்க. நான் சொல்லுவீங்க அப்ப நான் என்ன தெரியாம எதற்காக? ஆமையா. ஏன்னா ஒரு விநாயகர் கோயில் எடுத்துக்கோங்களேன். ஆமா இல்லையா? நோ இல்ல பெருச்சாலி உசுரோட இருக்கா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். விநாயகர் கோயில்ல ஒரு மாரியம்மன் கோயில், ஆமா காளியம்மன் கோவில், ஆமா அதே மாதிரி ஏகநாதர் கோவில், சரி எல்லா கோவில்லையுமே வந்து அபிஷேகம் நடக்கத்தான் செய்யும். ஆனா ஒரே ஒரு கோவில்ல மட்டும் அபிஷேகம் நடக்காது. ஆமை ஆமை அதைத்தான் ஏன் கேட்கிறேன். நான் புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். என்ன புக்கியா? இருக்குல்ல நிறைய. எது என்ன காரணத்துக்காக ஒரே ஒரு கோவில்ல அபிஷேகம் நடக்கல? அட நாராயணா, அது என்ன கோவில்? அது என்ன கோவில்னா அது வந்து சொல்ல போனா விநாயகர் கிடையாது. விநாயகர் கோயில்ல அபிஷேகம் வைப்பாங்க, காளியம்மன் கோயிலே வைப்பாங்க. ஒப்பாகல்ல நீ பேசிக்கிட்டு இருங்க. நான் திருப்பத்தூர்ல போய் போண்டா போட்டிருப்பாங்க, ஆளுக்கு நாளை கட்டிட்டு வரேன். வாயா சொல்லிட்டு போயா. ஐயா நீ என்னையா கட்ட? அபிஷேகம் நடக்காத ஒரு ஆலயம் என்ன ஆலயம் கேட்டனியா? அதுக்காக என்ன சொன்னீங்க? என்னத்தையா சொன்னியா? இதையும் குழப்பி விட்டு போனதே மிச்சம். ஏயா கேட்டது நீயா அவனா? அவன் கேள்வி கேட்ட மாதிரி அப்படி ஆகி போச்சு. என்ன கேட்டிய நீங்க? அபிஷேகம் நடக்காத ஆலயம் எதுன்னு கேட்டனியா? அதை நான் சொல்றேன், சின்ன பேட்டை கேட்கலாமா? அபிஷேகங்கள் என்னவென்றால் இவர் சொல்ல போறாரு போல. ஆமா சொல்லுங்க. அதிகாலை தம்பி சிரிக்க கூடாது. அபிஷேகம் நடக்க போது இதை அடிச்சு விடு. அபிஷேகம் நடக்கும்போது அடிக்கணும். அஜித் அடிச்சு விடுப்பா. அபிஷேகம் நடக்கும் பொழுது அடிக்க. சரி அடிக்க. இப்ப நட சாத்திரியம் பாரு. இந்த அபிஷேகம் திறந்து விடுங்க. என்ன சாமின்னு பார்க்க வேணாமா? என்ன சாமின்னு பாக்குறதுக்கா திறக்க சொல்லுப்பா. சிவனே வந்துட்டீங்களா? சிவபெருமான். சிவபெருமானே எங்கேயா இருக்காரு? எவன் உத்தமனா அவனுக்கு தான் தெரியும். சிவா சிவா எங்க உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிகிறாரா? தெரியுதா? இந்தா அவன் பெருசா தெரியுன்றான். தம்பி போதிச்சு போறான், உனக்கு தெரியுதாடா? எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். நல்லா தெரியுதா? இந்தா வரு மாலை ஓட்டேன். இப்ப எங்க கணக்குதான் தெரியலையா? அத்தா உங்களுக்கு தெரியுதாத்தா? யார் யாரும் 100 நாள் வேலையில ஏக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியாது. தெரியுதா? எல்லாம் தெரியுது. சிவன் சிவன் தெரியலையா? எந்திரிச்சு வீட்டுல போய் பாடு. தெரியுதுன்னு சொல்லணும். அப்ப அந்த ஆள்கிட்ட காட்டி கொடுக்குறியா? அபிஷேகங்கள், ஆராதனைகள், சூடம், ஆமா பத்தி, சரி மஞ்சக்கிழங்கு. இந்த கொண்டு வந்துட்டானியா சூடம்? எதுக்கியா சூடம்? அபிஷேகங்கள் நடக்காத ஆலயம் தானே? ஆமையா. இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க. அபிஷேகமும் தேங்காயும் உடைக்காத ஒரு ஆலயம் என்றால் அழகர் கோயில்ல உடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி இருக்கிய? அழகர் கோயில்ல தேங்காய் உடைச்சு பார்த்திருக்கியாத்தா? அழகு மலையா 18ஆம் படியெல்லாம் உடைக்கலாம். அப்படி பாரு, வர போஸ்ட் மரத்தில் நிக்கிறான் பாரு. அவன் அவன் இல்ல என்னையா நோண்டிட்டு இருக்க? ஆமாங்க, அழகர் கோயில்ல உடைக்க மாட்டாங்க. அபிஷேகங்கள் நடக்காத ஆலயம் என்ன ஆலயம்? அதான் கேள்வி. அதானியா கேள்வி. அபிஷேகங்கள் நடக்காம எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலே அபிஷேகம் நடைபெறாத கோயில் என அறிவிக்கப்படும். அந்த ஆத்த கை தட்டிட்டு அப்புறம் யோசிக்குது, ஐயா என்ன சொல்லி அப்படியா? ஊரு பெரியவரே வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்க சொல்லுங்க, எந்த ஆலயம்? திருச்சி மாநகரில இருக்கக்கூடிய, இது சிவகங்கை மாவட்டம், திருச்சி திருச்சிலாம் பேசக்கூடாது இங்க. சொல்றனியா? அது அந்த ஊர் பக்கம் போகும்போது அங்க பேசணும். சரி, சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்துடுறேன். அபிஷேகம் நடக்காத ஒரு ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரத் முத்துமாரியம்மன் ஆலயத்துல அபிஷேகம் நடக்காது. காரணம் என்ன? வேப்பம்பட்டையால் செய்யப்பட்ட சிலைகள். சமயபுரத்தா ஆனந்த் நெலிப்பாய்ப்பா. ஏன்னா அப்படி அந்த பாலாகப்பட்டது அபிஷேகம் செஞ்சோம்னா என்ன ஆகும்? ஊரிய சமயபுரத்தை இறங்கிட்டால. யாரியா நீ? யாரியா நீ? யாரா நீ? யாரடா?
தான் நீ பொறுக்கணும். உனக்கு என்ன குறை வச்சு அதை சொல்லுத்தான், நான் நிறைவேற்றினேன். தூக்கம் வருது, ஒரு டீ இருந்தா வாங்கிட்டு வாங்கடா. இல்லை, எந்தூரோட ஆத்தா ஆடி வந்து டீ சொல்லிட்டு போச்சு. அவர் சுக்கு காப்பி ஐயா, நான் கூட ஒரு 500 ரூபா தரேன், ஒரு இடத்துல உட்காருப்பா. போஸ்ட் மரத்துலாம் போய் கேட்குறேன் சுக்கு காப்பி வேணுமான்னு. சிவகங்கை மாவட்டம்னு சொன்னீங்க. சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை அருகாமையில் என்ன ஊருங்க இருக்கு? காரைக்குடி இருக்கு. நான் போறது நல்லது. என்னையா நடுவுலயே சத்துரு அடிச்சு போய் என்னையா சொல்லியா? காரைக்குடி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல சீம்பால் தெரிச்சிடப்பா. தக்காளி சாரால் அபிஷேகம் என்றாக எந்த கோயிலையா வென்றாக? தக்காளி சார் தங்கச்சி போட்டோம், பயப்படும். சின்ன பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். பேசா தக்காளி சாறு என்பது தக்காளி கூட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆமா, தக்காளி கூட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது தான் தக்காளி. ஆமா, எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். அதுக்கு ஏன் தக்காளின்னு பேர் வந்துச்சு? ஏயா வந்துச்சு? தக் போஸ்ட்மரம் சொல்றா. தக்கு அப்படின்னா அவ்வளவுதான். தக் அன்னதானமோ கல்யாணமோ அந்த தக்காளி வைத்த வெஞ்சனத்தையும் குழம்பையும் கொண்டு வர்றது வாளி. அதனாலதான் அதுக்கு பேரு தக்காளி. தக்கு காளி வாளி. கை தட்டலாம். எதிர்த்து போங்க, கை தட்டுங்க. நல்லா இல்லையா? இதே தக்காளி. தக் நான் கேட்டது தக்காளிக்கு பேர் கேட்கலையா? தக்காளி பேர் கேட்கலையா? தக்காளி சார வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயத்தை கேட்டனியா? தக்காளி சார வச்சு எந்த ஆலயத்திலே அபிஷேகம் பண்றார்கள்? ஆமை, அதானையா கேள்வி. 56 தேசத்திலையும். ஆமா, அது சிவகங்கை மாவட்டத்துல. ஆமையா? ஆமா மேல பேசக்கூடாது. சாமி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆமா ஆமான்ற. சரிங்க. தக்காளியை சாரை வைத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எங்க இருக்கிறது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. வணக்கம், சிவகங்கை மாவட்டம். வாயா, நீ சொல்லிய வாயா. ஏய், என்னங்க? தக்காளி சார வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எதியா? ஏன்னா மிக்சியில ஓட்டு அரைச்சு கேரட் சாரை கூட எடுக்கலாம். கேரட்ல எப்படியா சாறு எடுக்க முடியும்? மிக்சியில ஓட்டு அரைச்சா வருமுங்க. இல்ல பீட்ரூட்ல கூட மிக்சியில ஓட்டு அரைச்சோம்னா சாறு எடுக்கலாம். எங்க வராரு? இல்ல தண்ணி பழத்தை சாரை கூட எடுக்கலாம். சரி. ஆனா தக்காளி சாறு, ஆமா தக்காளி சாறு இருக்குல்ல, அதை மட்டும் குறிப்பிட்டு ஏன் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க? ஆமையா. அது பயன்படுத்திய கோவில் என்ன கோவில்? ஆமா, அதான் கேக்குறேன். தக்காளி சாரத்தை கொண்டு. தக்காளி சாரமா சாராயா? என்ன கேட்டீங்க? தக்காளி சாறு. தக்காளி சாறு. ஆமா, அந்த தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் என்ன கோவில்? அதானுங்க. ஆமையா ஆமையா. தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் ஆரம்ப காலத்துல நிறுவப்பட்ட அந்த தக்காளி சாரை கொண்டுதான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கோவில் தான் அந்த தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில். என்னையா சொல்ற? இல்ல என்னதே புரிஞ்சா புரியலையா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் தெளிவா சொல்லியா? என்ன கேட்டீங்க? தக்காளி சாரை வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் எது? தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில். ஆமாங்க. எது? என்ன எதுன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குற? அதான் சொல்ல வரேன். சொல்லியா? தக்காளி சாரை வச்சு வேற எதுவும் கேள்வி கேட்பீங்களா? சரி, நானா கேள்வி கேட்டா சரி இருக்காதுல்ல. கேளியா, நீ கேளியா? ஒரு நாரதனம் பேச போடுற ஆளு சாதாரண ஆள் போட முடியாது. நல்ல அறிவாளி நாணஸ்தமான ஆளுகதையும் போடலாம் நாரத வேஷம். ஆமாங்க. அந்த வேஷம் நீங்க போட்டிருக்கீல்ல, ஆமா. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேணாமா? ஏய், அறிவு இல்ல. டெய்லி யூடியூப்ல பாக்குறிய, நாங்க என்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். நீ என்ன புரொபோசரா இருந்து பொழந்த ஐயா. நாங்க சிரிக்க வைக்கிற கோமாளி, நாங்க சிரிப்பு காட்டு வேண்டியதே இந்த எல்லாம் உட்காந்துருக்க. உண்மைதானத்தா? ஆமா ஆமா ஆமா.
சாமி அடுத்த வட்டம் வரும்போது ஏதாவது லங்கோடு இங்கோட வெட்டி இங்க போட்டு வாங்க. இது வேற இப்படி சரிங்க சாயலுகுடி பனங்கருப்பட்டி மாதிரி. பனங்கருப்பட்டி எப்படியா இருக்கு? இது என்னங்க கத்திக்கம்ப வளைச்சது மாதிரி கிடக்கு, என்ன இது? எது இது மகதி என்று சொல்லக்கூடிய யானையா? மதினி இதெல்லாம் பேசக்கூடாது. மகதியா? அந்த பொம்பளைக்கு எனக்கு ஆகாது. என்னையா மகதின்னு சொல்ல போற? எனக்கு கொஞ்சம் தண்ணி அடிங்களேன், குடிச்சுக்கிறேன். அது என்னையா? இது என்னையா? அஜித் விளையாடாத அஜித், தாகமா இருக்காது. வீணையா? வீணை சுச்சு ஓட்டத்தை ஓடுமா? என்று சொல்லக்கூடிய யானையா? யானையா? அந்த யானை கதை. யானை இல்லையா, யாழாகப்பட்டது. யாழா? ஆமாங்க. என் தங்கச்சி வள்ளி உள்ள இருக்கு. உங்க பேரு? சுப்பு. என்னையா சுப்பு? வீரத்தேவன். வீரத்தேவன். அவன் குருதி கண்ணை. என்னையா குருதி கண்ணு? சேங்க மாறேன், கிள்ளி வளவேன். அப்படி 7 பேர் இருக்கீங்க உள்ள? இருக்கேன். உங்க அம்மா வேறு? பொம்பளை. உங்க அம்மா பொம்பளை தாயா? பிறந்த ஆம்பளை நான் சொன்னேன். பேர் என்னன்னு கேட்டனியா? நங்கு நங்கு நங்கு. என்னையா நங்கு? நங்கி மோகினி. எங்க அப்பா செல்லம்மா நங்குன்னு கூப்பிடுவாரு. நங்கை மோகனியை சுருக்கி செல்லம்மா நங்குன்னு கூப்பிடுவாரு. உங்க அப்பா வேறு? நம்பு. என்னையா நம்பு? எங்க அம்மா செல்லம்மா செல்லம்மா நம்பு நம்பு அப்படின்னுவாங்க. ஆமா. சரி, உங்க தங்கச்சியை நானு நீங்க பார்க்கலாமாயா? பார்க்கலாம். மாயாவா? பார்க்கலாமா? பார்க்கலாம். அழைத்து வாருங்கள் பாப்பா. போங்க. இவரு இந்த பிளாட்டுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க வாரு, அந்த ஆளா இருக்கான். நேர்களே இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க. அதான் பார்க்கலாமாயா? உன் தங்கச்சி வரும். மாயா ஏலாம் பேசாத, எங்க அக்கா அது. வாங்கப்பா